அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சதக்கா செய்கிறதால அந்த மனிதருக்கு அல்லாஹ் தஆலா பல சிறப்புகளை சொல்லியிருக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் சதக்கா செய்கிறாங்களோ அவர் நோயாளியாக இருந்தால் அல்லாஹ் தஆலா அந்த நோயை குணப்படுத்துகிறான். யார் சதக்கா செய்கிறாங்களோ அவங்களுடைய சிறிய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். நமக்கு ஏதாவது பிரச்சனை வர மாதிரி இருந்தால் அந்த சதக்காவின் மூலமாக அந்த பிரச்சனையை அல்லாஹ் தஆலா தூரப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சதக்கா செய்கிறதால அவரோட செல்வத்தை ஷைத்தானின் சூழ்ச்சியிலிருந்து அல்லாஹ் தஆலா பாதுகாக்கிறான். யார் சதக்கா செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு மலக்கு துவா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. சதக்கா செய்கிறவங்கள கெட்ட மரணத்தை விட்டு அல்லாஹ் தஆலா பாதுகாக்கிறான். இன்னும் அவர்களுடைய கபரோட வேதனையை விட்டு அல்லாஹ் தஆலா பாதுகாக்கிறான். சதக்கா செய்கிறவங்க கியாமத் நாளில் எந்த பயமும் கவலையும் இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.